வணக்கம். தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவிற்கு வந்திருந்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை பார்த்தவுடன் சட்டென அவர் அருகில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது இந்த விழாவில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்று வருகின்றனர். மேலும் முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டில் அரசு பள்ளியில் படித்த 64,231 மாணவிகள் கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதன்படி தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க விழா நேற்றைய தினம் கோவையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்க நேற்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வருகை புரிந்தார். அப்போது கோவை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதேபோல் விழா நடைபெறும் மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்ற போதும் அங்கிருந்த கல்லூரி மாணவர்கள் கத்தி கரகோஷம் எழுப்பி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் கலந்து கொண்டார். அந்த வகையில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மேடையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. அதாவது முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கோவையில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் பங்கேற்றிருந்தார். அப்போது அந்த அரசு விழாவில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு மேடையில் இருக்கை ஒதுக்கப்படாமல் மேடைக்கு கீழே முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதனை கவனித்தவுடன் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஏன் மேடையில் இருக்கை ஒதுக்கப்படவில்லை என்றும் அவரை உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைப்பிடுங்கள் என்றும் உத்தரவிட்டார். அதன்படி அப்போது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மேடையில் இருக்கை போடப்பட்டு அவர் மேடைக்கு அழைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. அதன்படி இந்த விழாவில் பங்கேற்க வந்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மேடையிலேயே இருக்கை ஒதுக்கப்பட்டது. மேலும் விழா முடிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புறப்படும் போது அங்கிருந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை பார்த்தவுடன் அவர் அருகில் சென்று இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து அவரிடம் இன்முகத்தோடு நலம் விசாரித்தார். மேலும் அவரிடம் சில நிமிடங்கள் நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர். அதன்படி பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து தன்னை கடுமையாக விமர்சிப்பவராக இருந்தாலும் அரசு விழாவில் விருந்தினராக வந்த அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கும் பொருட்டு அவருக்கு கட்சி பாகுபாடின்றி மேடையிலேயே இருக்கை ஒதுக்கியதோடு அவரை பார்த்தவுடன் சட்டென அவர் அருகில் சென்று இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து நலம் விசாரித்து அவரிடம் சில நிமிடங்கள் இன்முகத்தோடு உரையாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.